ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவில் அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு ராகி மாவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் துருவிய தேங்காவை ஒரு பவுல் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றுனதுக்கப்புறமா இன்னொரு கடாய் எடுத்து அதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பல்லாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நெய்யில் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டால் ஒரு லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடணும். தீஞ்சிடக்கூடாது. எடுத்துகிட்டு அதிலே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா திருப்பி அதே கடாயில் வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது திக்காக ஆகிற வரைக்கும் அதை கிளறி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் வெல்லம் கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா திக்காயாச்சு. ஆனதுக்கப்புறமா அதை வடிகட்டி அந்த அரைச்ச மாவில் ஊற்ற வேண்டியதான். ஏன் நம்ம வடிகட்டுறோன்னா மண் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதை நம்ம வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ வடிகட்டி ஊற்றுனதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தவா போட்டுட்டு அதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிட்டு இட்லி குண்டா மூடி இருக்கு இல்லையா, அதை போட்டு மூடினீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா யம்மியான ராகி மாவில் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.